மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். இந்த வீட்டுக்கு ஒரு வாக்கு உன்னால் பெற முடியும் என்றால் குடும்ப வாக்கை உன்னை நோக்கி வந்து விடும் என்று நான் சொல்கிறேன். அந்த வீட்டுக்கு ஒரு வாக்கை எப்படி பெறுவாய்? அதுக்கு என்ன சாதுரியம் இருக்கிறது? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன கொள்கை வைப்பார்கள்? ஆன்டி கரப்ஷன். ஒன்றையும் தொட்டு விட்டு விடுகிறாரே விஜய். அவருடைய கட்சியையே பீகாரில் நெருக்கி கொண்டு வர முடியவில்லையே, எங்கோ நிற்கிறாரு. சோப்பு கம்பெனி அண்டத்துக்கிறாய், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு என்ன வேலை? எப்படி ஹவு டு அட்வர்டைஸ் இட், ஹவு டு ரீச் த பீப்புள், அதானே அவனுக்கு வேலை. பழைய காலத்தில் தளபதிகளும் தலைவர்களுமே இதற்கு போதுமானவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது தலைவர்கள் போதுமானவர்களாக இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது, ஏதோ ஒரு கூட்டம் அவர்களுக்கு கைக்கு வந்திருக்கிறது என்பதினாலே விஜய்க்கெல்லாம் இதை செய்வதற்கு இத்தனை பேர் வேண்டியது இருக்கிறது. ஆகவே இப்பொழுது தலைவர்களுக்கு அரசியலே தெரிவதில்லை. இவர்களுக்கு இவ்வளவு பேர் இருந்து முட்டுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. விஜய்க்கு அரசியல் தெரியலங்கிறீங்க. உத்திகளை வகுக்கின்றவனுக்கு என்ன தெரியும் என்றால், அவன் இந்த யார் அந்த சார் என்ற ஒரு உத்தியை அதிமுக வகுத்து கொடுத்தது. ஸ்டாலினுக்கும் ஓரளவும் புரியாது. அதனால் எதையாவது ஒன்றை சொல்லி இந்த பாருங்கள், ஒரு முழக்கம், யார் அந்த சார், ஒரு கற்பழிப்பு வழக்கில் யார் அந்த சார் என்ற ஒரு முழக்கத்தை எடுத்து கொடுப்பதற்கு இதற்கு இத்தனை 1000 கோடி என்று சொன்னால் அது விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. இது தெரியாமல் தானே அவர் அது தெரியவில்லையே. அந்த முட்டாள்களுக்கு வந்து உத்தி வகுத்து கொடுக்குறானே, அவனுக்கு இதை சொல்ல தெரியவில்லையே. திரும்ப உனக்கு ஏதாவது ஒன்றில் ஓர்மை இருக்க வேண்டும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கருப்பையா அவர்கள். சார் வணக்கம் சார். சார், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இந்த பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு தேர்தல் வியூக வல்லுன்னு சொல்லிட்டு நேற்று போய் சந்திச்சிருக்காப்புல. அதில் முதல் கட்டமாக வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு, இதுதான் டார்கெட்டு. அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது? இல்லை, நான் இந்த கிஷோர் வந்து அதிமுகவுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காருன்னு சொன்னாங்க. கிஷோர் இப்பொழுது இவரிடம் வந்திருப்பதே அதிமுகவையும் நம்ம விஜயையும் இணைப்பதற்காகத்தான் இருக்க வேண்டும் நினைக்கிறேன். எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைத்துக் கொள்வார் இந்த விஜய்? அந்த ஆள் ஒரு விளங்காத ஜான் ஆர்வமா, அவன் பேர் என்ன, அந்த ஆள் பேர் ஜான் ஆரோக்கியசாமி. அப்புறம் நம்ம இவர் ஆதன், அவர் பேர் என்ன, ஆதவ அர்ஜுன். இப்பொழுது கிஷோர், இன்னும் இருப்பவர்கள் பூரா மொத்த குத்தகையாக எடுத்து வைத்துக் கொள்வார்கள். நான் கேள்விப்பட்டது கிஷோர் அதிமுகவுக்கு வியூக வகுப்பாளராக செயல்பட போகிறார், உத்திகளை வகுப்பவராக. இந்த வியூகம் என்கின்ற வட சொல்லை விட உத்தி என்பது நல்ல தமிழ் சொல். உத்திகள் வகுப்பாளராக, ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவர் அதற்கு செயல்படுகிறார் என்று சொன்னார்கள். அவருக்காகத்தான் இங்கே பேச வந்திருப்பார். 2 பேரும் சேர்த்து எப்படி கொண்டு செலுத்தலாம் என்று பேசுவதற்காக வந்திருப்பார் என்று தான் நான் நினைக்கின்றேன். அது நல்லது தான். ஒரு திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுகவினுடைய கொடூரங்கள், கொடுமைகள் எல்லாமே வரம்பு மீறி போகின்றன. இப்பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன கொள்கை வைப்பார்கள்? ஆன்டி கரப்ஷன். இது புதிதாக வந்திருக்கிற கட்சி, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்று பேசுவதற்கு ஒன்றையும் தொட்டு விட்டு விடுகிறாரே விஜய். பரந்தூருக்கு போனார், பரந்தூரை ஒரு முடிவு கொண்டு வர வேண்டாமா? அடுத்தடுத்து நெருக்கடி கொடுத்து பரந்தூர் திட்டம் கைவிடப்பட்டது என்று ஸ்டாலின் சொல்லுகிற அளவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாமா? மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்களா, இல்லை தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வகுக்கிற பணத்தை வாங்கிட்டு அதோட உத்திகளை வகுக்கின்றவனுக்கு என்ன தெரியும் என்றால், அவன் இந்த யார் அந்த சார் என்ற ஒரு உத்தியை அதிமுக வகுத்து கொடுத்தது இவர்தான் என்று சொல்கிறார்கள். இது மாதிரி சோப்பு கம்பெனிக்கு விளம்பரத்திற்கு நல்ல மூல முழக்கங்களை உருவாக்கி கொடுப்பார்கள். அப்போ அவங்களோட வேலை அது மட்டும்தான். அதாவது அழகு நட்சத்திரங்களின் அழகு சாதன சோப்பு அப்படின்னு போட்டு, அதான் அவங்களுடைய வியூக வகுப்பு. அதுக்கு அவர்கள் ஒரு ஸ்லோகன் உருவாக்குவார்கள், மூல முழக்கம். அது வந்த உடனே அந்த நினைவு வர வேண்டும். லக்ஸ் சோப்புக்கு வைஜெயந்தி மாலாவின் அழகு சாதன சோப்பு. இதுதான் லக்ஸை எப்படி விளம்பரப்படுத்துவது? லக்ஸை வாங்கு என்று எப்படி சொல்வது? அது நல்ல சோப்பு, அழுக்கு போக்கும் என்றால் வாங்க மாட்டான். வைஜெயந்தி மாலாவின் அழகு சாதன சோப்பு என்றால் வாங்குவான் அந்த காலத்தில். இப்பொழுது வேறு பேரை போட்டுக்கொள்வார் என்று. ஆகவே இந்த உத்தி வகுப்பாளர்கள் என்பவர்கள் இருக்கின்ற ஒரு படையை எந்த உத்தியின் வழியாக நடத்தினால் போரில் வெற்றி பெறலாம் என்பதற்கான
கருத்துக்களை சொல்ல தெரிந்தவர்களை தவிர ஒன்றை புதிதாக உருவாக்க தெரிந்தவர்களும் இல்லை, புதிய கொள்கைகளின் வழியில் இவர்களை வழிநடத்த தெரிந்தவர்களும் இல்லை. இந்த கிஷோர் அவ்வளவு பெரிய கெட்டிக்காரர், அவரால் ஒரு ஆட்சிக்கு போவதற்கு உரிய வழிவகைகளெல்லாம் அவருக்கு தெரியும் என்றால் அவருடைய கட்சியையே பீகாரில் நெருக்கி கொண்டு வர முடியவில்லையே, எங்கோ நிற்கிறாரு, டெபாசிட் கூட வாங்கலையே, டிபாசிட்டே வாங்க முடியவில்லையே. இவர் என்ன உத்தி வகுத்து, அவர் தனக்கு உத்தி வகுத்து வெல்ல முடியவில்லை, இவர் என்ன ஊருக்கு உத்தி வகுக்கிறார் என்று கேட்கிறேன். அதை ஒரிஜினும் சரி, இந்த ஆரோக்கிய சாமியும் சரி, இது நான் சொல்கிறேன், மிக தெளிவான அளவுக்கு பெரும் போர்ப்படையை உருவாக்கி கொண்டு மோதுகின்ற போது எதை முன்னால் விடுவது, எதை பின்தங்கி வைத்துக் கொள்வது, முதலில் வில் படையை விடுவோமா, துப்பாக்கி படையை விடுவோமா, அதெல்லாம் முடிவு செய்வது தான் தளபதியினுடைய வேலை. அதனாலே தான் தளபதிக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு. தளபதி போய் ஒருவனோடும் கத்தி எடுத்து சண்டை போடுவதில்லை. அவன் உள்ளே உட்கார்ந்து கொண்டு இதை உள்ளே விடுவான், பின்பக்கமாக தாக்குவோமா, இப்படியே முன்பக்கம் போக்கு காட்டிவிட்டு இன்னொரு பெரும்படையை பின்பக்கமாக கொண்டு வந்து தாக்கும். இதெல்லாம் இந்த போர் உத்திகள் வகுக்கின்றவர்களிடம் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். இதில் சிறந்தவர்கள் தான் சிறந்த தளபதிகளாக நின்றிருக்கிறார்கள். ஆகவே ஒரு குறிக்கோளை வைத்து கட்சி நடத்த வேண்டும், அந்த குறிக்கோளை வைத்து மக்களை திரட்ட வேண்டும், அந்த குறிக்கோளின் மீது மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். பிறகு போதுமான அளவுக்கு என்னதான் இருந்தாலும் 100க்கு 100 திரட்டிவிட முடியாது. அப்பொழுது எதிரி இருக்கிறானே அவனுடைய பலவீனம் என்ன, அதன் மீது அம்பு தொடுக்க வேண்டும். நம்முடைய கட்சியில் எது அவனுக்கு பலவீனமானதோ ஆட்சியில் இருப்பவனுக்கு அதையே திரும்ப திரும்ப பொத்து விட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு ஒரு பழைய காலத்தில் தளபதிகளும் தலைவர்களுமே இதற்கு போதுமானவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது தலைவர்கள் போதுமானவர்களாக இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது, ஏதோ ஒரு கூட்டம் அவர்களுக்கு கைக்கு வந்திருக்கிறது என்பதினாலே விஜய்க்கெல்லாம் இதை செய்வதற்கு இத்தனை பேர் வேண்டியது இருக்கிறது. இல்லாவிட்டால் காமராஜர் எந்த உத்தி வகுப்பாளர் வைத்திருந்தார்? அவர் உத்திகளின்படி செயல்படாதவரா என்று கேட்கிறேன். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ற ஒரு புத்தகமே, ஸ்ட்ராட்டஜி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக எப்படி உத்திகள் வகுக்கப்பட்டன, எப்படி வெல்லப்பட்டன என்று. ஆகவே உத்தி என்பது சாமர்த்தியமாக வெல்லுவதற்குரிய வகையை இருப்பதற்குள் நம்முடைய பலவீனத்தை கொஞ்சம் மறைத்து எதிரியினுடைய பலவீனத்தை அதிகமாக பயன்படுத்தி வெல்வதற்கான வழிவகைகளே தவிர, உத்திகளே தவிர, அவையே எனக்கு உத்திகளை பூராவும் சொல்லிக் கொடு, நான் வெல்ல முடியுமா, போதுமான அடித்தளம் வேண்டாமா? ஆகவே இப்பொழுது தலைவர்களுக்கு அரசியலே தெரிவதில்லை. இவர்களுக்கு இவ்வளவு பேர் இருந்து முட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. விஜய்க்கு அரசியல் தெரியலங்கிறீங்க. இதுக்கு பொருள் இதுவா? பொதுவாக அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை. அதனாலே தான் இன்றைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்பவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் அண்ணா அவர்தான் வகுத்தார். அண்ணாவுக்கு யோசனை சொல்வதற்கு ராஜாஜி இருந்தார். வாக்குகள் சிதறுகின்றன, அதனாலே காங்கிரஸ் வெல்கிறது, நம்முடைய வாக்குகளை சிதறவிடாமல் தொகுத்து விட்டால் நாம் வென்று விடலாம் என்று 62 சொன்னார். ஒட்டி பார்த்தார்கள், 67 வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த அளவு மூளை ராஜாஜிக்கு இருந்தது. ஹீ நெவர் டிபெண்ட் அப்பான் எனி ஸ்ட்ராட்டஜிஸ்ட். காமராஜ் இப்படி பழைய காலத்தில் இல்லை. இப்பொழுது ஸ்டாலினுக்கும் ஓரளவும் புரியாது, இவர்களுக்கெல்லாம் புரியாது. அதனால் எதையாவது ஒன்றை சொல்லி, இந்த பாருங்கள், ஒரு முழக்கம், யார் அந்த சார், ஒரு கற்பழிப்பு வழக்கில் யார் அந்த சார் என்ற ஒரு முழக்கத்தை எடுத்து கொடுப்பதற்கு இதற்கு இத்தனை 1000 கோடி என்று சொன்னால் இது விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அது பிரசாந்த் கிஷோர் தான் எடுத்து கொடுத்தாரு. பிரசாந்த் கிஷோர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. அவர் 100 கோடி 200 கோடி வாங்கி கொண்டு இப்படி ஏதாவது ஒன்றை பெரிதுபடுத்தி இந்த கற்பழிப்பை பெரிதுபடுத்துவதற்கு இன்னொரு வகையான சொல்லோட்டம் அது. எனக்கு என்ன தெரிகிறது என்றால், மக்களிடம் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுங்கள், தானாக மக்கள் திரளுவார்கள். நீ எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்குவாய்? பரந்தூருக்கு போனால் பரந்தூரை விட்டு வந்து விட்டாய், இன்னும் வேங்கு வயலுக்கு போகவில்லை, ஏதாவது ஒரு சிக்கலை எடு, அந்த சிக்கலில் வெல்லு. பரந்தூருக்கு போ, திரும்ப போ. எதற்காக நஞ்சை நிலங்களை அழிக்க வேண்டும்? புதிய கோட்பாடு எங்களுடைய கட்சிக்கு என்ன என்றால், நஞ்சை நிலங்களின் மீது எந்த அழிவும் ஏற்படக்கூடாது. தொழிற்பேட்டையை எங்காவது போய் கட்டு, விமான நிலையங்களை எந்த தரிசு நிலத்திலாவது ஓடுதளங்களை உருவாக்கு. நஞ்சை நிலங்கள், வீடுகள், ஏரிகள் இவற்றை உருவாக்க முடியவில்லை. 1000 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட அவற்றை அழிக்கக்கூடாது. அந்த மக்கள் நொந்து போய் மாநிலம் விட்டு மாநிலம் குடியேற நினைக்கின்ற அளவிற்கு நொந்து போய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மக்கள், தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் வாழ வேண்டும். உன்னுடைய தவறான திட்டமிடுதலின் காரணமாக அவர்கள் ஆந்திராவுக்கு குடியேற நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மக்களை நான் தமிழ்நாட்டோடு இணைத்து வைப்பேன். உன்னுடைய விமான தளத்தை உருவாக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி 10 தடவை போ. கூடுகிற கூட்டம் மக்கள் திரண்டு விடுவார்கள். இது தெரியாம தானே அவர், அது தெரியவில்லையே. அந்த முட்டாள்களுக்கு உத்தி வகுத்து கொடுக்குறானே, அவனுக்கு இதை சொல்ல தெரியவில்லையே. திரும்ப போ. உனக்கு ஏதாவது ஒன்றில் ஓர்மை இருக்க வேண்டும்.
எந்த ஒன்றிலாவது கூர்மை இருக்க வேண்டும், எந்த ஒன்றிலாவது உனக்கு பற்று இருக்க வேண்டும். நாம் we have to win the elections and capture power என்பவன் இது ஸ்டாலினை விட மோசமானவனாக இருப்பான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இவர்களுக்காக சொல்லலை, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சொல்லுகிறேன். நாம் ஒரு புதிய திட்டம், இவன் வைத்திருக்கிற திட்டம் முட்டாள்தனமான திட்டம். எல்லாவற்றையும் தன்னை சுற்றி நிலங்களை வாங்கி வைத்து கொண்டு இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் எதற்காக வந்ததென்றால் இங்கே தான் கொண்டு வரப்போகிறோம் என்று சுற்றி இடம் வாங்கி வைத்து கொண்டு ஒரு G2க்கான வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு பிறகு அந்த இடத்தில் தான் என்று சொல்லி நீ பண்ண நினைக்கிறாய். உனக்கு ஒரு சொந்த லாபம் இருக்கிறது, மக்களுக்கு செய்ததாக ஒரு போர்வையை பொருத்தி கொள்வாய். இதை உடைத்து எறிந்து இது போன்ற ஆட்சியாளர்களை வெளியே துரத்த வேண்டும். எல்லாவற்றிலும் சொந்த நோக்கம், எல்லாவற்றிலும். சினிமாவை முழுவதும் கைப்பற்றி வைத்துக் கொள்வது, எவனையும் எழும்ப விடுவதில்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் சினிமா அவர்கள் கைக்கு போய்விடும், ரெட் ஜெயிண்ட்டுக்கு போய்விடும். அது மாதிரி பரந்தூர் திட்டங்கள் எல்லாம் G2க்கு போய்விடும். இப்படியே நடத்துகின்ற ஒரு ஆட்சியை நாம் வெளியே துரத்துவது என்பது இன்றியமையாது. அந்த வேகத்தோடு அந்த முனைப்போடு மக்களுக்கான பணம் சுரண்டப்படுகிறது, மக்கள் வாழ்க்கை அழிக்கப்படுகிறது என்ற உணர்வோடு கூர்மையோடு நீ செயல்படுவதற்கு பதிலாக சும்மா இவன் ஒரு முழக்கம் தருவான், அவன் ஒரு வார்த்தை தருவான் என்று சொல்லி இதற்கு 300 கோடி 200 கோடி நீ செலவழிப்பது முட்டாள்தனம் என்று தான் எனக்கு படுகிறது. இவையெல்லாம் ஏற்கனவே உள்ள அரசியல் கிடையாது. ஜெயபிரகாஷ் நாராயணன் கட்சி வைத்தார், கிருபளானி கட்சி வைத்தார், நேரு வைத்தார், சோசியலிஸ்ட் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இத்தனை பேரும் அரசியல் நடத்தினார்களே. ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து நடத்தினா என்ன சோப்பு கம்பெனியாக நடத்துக்கிறாய் நான் கேட்குறேன். சோப்பு கம்பெனியாக நடத்துக்கிறாய், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு என்ன வேலை? எப்படி ஹவு டு அட்வர்டைஸ் இட், ஹவு டு ரீச் த பீப்புள், அதானே அவனுக்கு வேலை. அது தொழில் செய்கின்றவனுக்கு தெரியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் நாட் எ கார்பரேட் கம்பெனி. என்ன அதனால யூ ஹாவ் டு சர்வ் தி பீப்புள், பீப்புள் வில் சரவுண்ட் யூ. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, இதே முழக்கத்தை திரு அதுதான் செய்தாங்க. இது முட்டாள்தனம். வெற்றி பெற்றார், பிறகு விடியல் தரவில்லை என்று தோல்வி அடைவார். அதனாலே அதாவது 10 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக ஆட்சி பிஜேபியோடு சேர்ந்து நாசமான காரணத்தினாலே ஸ்டாலின் வர முடிந்தது. அதற்கு சொல்வதற்கு இவர்களுக்கு ஒரு முழக்கம், இவர்களை இதெல்லாம் கட்சியில் பழைய காலத்திலே இல்லையா என்று கேட்குறேன். கக்கா மாணவர்கள் என்ன கொக்கா, இதை விடவா உண்டு உத்தி வகுத்து தந்து விட்டால் இதெல்லாம் மக்களிடையே தானாக கிளம்பியது. பக்தவச்சலம் அண்ணாச்சி பருப்பு விலை என்னாச்சு என்று கேட்பது ஒரு முழக்கம் தானே. கக்கா மாணவர்கள் என்ன கொக்காவுக்கு மேல் ஒரு முழக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம். காமராஜர் அண்ணாச்சி கருப்பட்டி விலை என்னாச்சு என்று சொல்லி 67 காங்கிரஸை வீழ்த்தி விட்டார்களே. அரசியல் தலைவர்களுக்கு அறிவு இருந்தது, இப்பொழுதுள்ள அரசியல் தலைவர்களுக்கு அறிவில்லை. அதனாலே இவர்கள் யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அவன் என்ன செய்கிறான் என்றால் எனக்குள்ள வருத்தம் இதை பற்றியெல்லாம் இல்லை. எ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் பிகம் எ கார்பரேட் கம்பெனி, அதுதான் எனக்கு வருத்தம். இது பணத்தை வைத்து கொண்டு அவனுக்கு 100 கோடி கொடுத்து 200 கோடி கொடுத்து இதை அடித்து விடலாம் பண்ணி. யூ ஹேவ் டு சர்வ் தி பீப்புள் அண்ட் கேப்சர் பவர். எதற்கு இவர்களெல்லாம் என்று கேட்கிறேன் நான். இது என்ன இந்த மாணவர்கள் என்ன கொக்கா என்று கேட்பதற்கு எதுக்கு 200 கோடி 300 கோடி? இவன் என்ன செய்து விடுவான்? வீட்டுக்கு ஒரு வாக்கு நீ வகுத்து கொடுக்குறாய், தவிர எப்படி வாங்குவாய்? ஒரு வாக்கு உன்னால் ஒரு வீட்டுக்குள் வாங்க முடியும் என்றால் இந்த குடும்பத்தின் வாக்கு உன்னை நோக்கி திரும்பிவிடும். மொத்த வாக்கு வந்துருங்க. கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். ஸ்வீப்பிங் நடக்கும். ஒரு ஆளை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் அந்த குடும்ப தலைவன், அவன்தான் அரசியலை பற்றி சிந்திப்பவனாக இருப்பான். அவன் ஒரு தகப்பன் எடுக்கின்ற முடிவை பிள்ளைகள் எடுக்கும், மனைவி எடுப்பாள், மற்றவர்கள். நானும் என்னுடைய மனைவியும் வேறு வேறாக வாக்களித்ததில்லை. அதனாலே சொல்லுகிறேன், அவர்களுக்கு நாளாசரியான அரசியலை பற்றிய தெளிவான பார்வை இருக்காது. அவர்கள் அதை கவனிப்பதே இல்லை, செய்தித்தாளை படிப்பதில்லை, நாட்டில் என்ன நடக்கிறது என்றே அவர்களுக்கு தெரியாது. பெரிய அளவுக்கு அவர்களுடைய குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய செயல்கள் நடந்தால்தான் வீதியில் நடக்க முடியவில்லை, சங்கிலியை பறித்து கொண்டு போய்விடுகிறான், ஒரு விலையெல்லாம் கண்டவால் ஏறிவிட்டன என்றெல்லாம் செய்திகள் வந்தால்தான் பெண்களை நேரடியாக பாதிக்கும். மற்றவையெல்லாம் ஆண்கள் தான் பெரும்பான்மையான இப்பொழுது படித்த பெண்கள் அதை செய்ய முடியும். அதல்ல என்னுடைய கருத்து. விவரம் தெரிந்தவர்களால் தான் இதை பற்றி தெளிவான அரசியல் பார்வை இருக்க முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீட்டுக்கு ஒரு வாக்கு உன்னால் பெற முடியும் என்றால் குடும்ப வாக்கை உன்னை நோக்கி வந்து விடும் என்று நான் சொல்கிறேன். அந்த வீட்டுக்கு ஒரு வாக்கை எப்படி பெறுவாய்? அதுக்கு என்ன சாதுரியம் இருக்கிறது? யூ ஹேவ் டு சர்வ் தி பீப்புள், யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் தி பீப்புள், யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் எ காஸ். போ, வேங்க வேலை செய், போ. அதுவே நான் சொல்லுகிறேன். ஆம் ஆத்மி இதுபோல் செய்தான். ஊழலை எதிர்த்து பெரும் போராட்டம் நடத்தி ஆட்சிக்கு வந்தான்.
அவனுக்கே சொல்லுகிறார்கள் he had no goal at all. வெறும் ஆன்டி கரப்ஷன் ஸ்லோகன் ஒன்றை வைத்து நின்றார். பிறகு இவருடைய ஆட்சியில் வந்த ஊழல் வரை கவிழ்த்து முடித்து விட்டது என்று சொல்கிறார்கள். இவர் 40 கோடிக்கு வீடு கட்டி கொண்டார், இவர் மதுவில் ஊழல் செய்தார், சிறைக்கு போயிட்டு வந்தார். his image had been totally tarnished. திரும்பவும் பஞ்சாபுக்கு சிஎம் ஆகணும்னு நினச்சிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாபுக்கு அவர் சிஎம் ஆக முடியாது, ராஜ்யசபா உறுப்பினராக அதற்கு முயலுகிறார். அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் போட்டு வருவார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய இமேஜ் வந்து டார்னிஷ் ஆகிவிட்டது, அது ஏறத்தாழ சிதைந்து விட்டது. அது ஒரு பக்கம் இருக்குது. எனக்கு இந்த அரசியலெல்லாம் ரொம்ப இந்த காலத்து அரசியல், ஸ்டாலின் வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்று அரசியல் வர வேண்டும், பிஜேபியினுடைய சேர்க்கை தப்பை ஏடிஎம்கே செய்திருந்த காலத்தில் திமுக வெற்றி பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட ஸ்லோகங்களினால் வெற்றி பெறவில்லை. ஒரு மாற்று அரசியலை நோக்கி வர வேண்டிய காலம். 10 ஆண்டுகள் யாரும் தொடர்ந்து ஆண்டதில்லை, அதிமுக தான் ஆண்டான். மத்தியில் பாஜக ஆளுது. ஐயோ, நான் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன், இந்த பேச்சை திருப்பி விடாதே. அதனாலே இதுதான் நடக்கும். இந்த ஒரு கோல் ஓரியன்ட் பார்ட்டியாக இல்லாமல் எந்த மாதிரியான நாட்டை உருவாக்க விரும்புகிறேன் என்று ஒரு தலைவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதெல்லாம் தெரிந்தவர்கள் இப்பொழுது இல்லை. இதை பற்றி பேசுகின்ற என்னுடைய பேச்சுக்கள் விவாதிக்கப்படுவதில்லை. எவனாவது ஒருவன் என்னை ஏதாவது பேசி திட்டுகிறான். நான் 1000 கருத்துக்கள் வைக்கின்றன. இந்த கருத்துக்களில் என்னுடைய கருத்து அறிவுக்கு புறம்பானது என்று சொல்லி நீ உடை, நான் உன்னை வீட்டில் வந்து கும்பிட்டு விட்டு வருகிறேன். உடை பார்ப்போம். எவ்வளவு கருத்துக்கள் சொல்லுகிறேன். அது உனக்கு புரியவில்லை. உடனே நம்முடைய கட்சி இவரால் பாதிக்கப்படுகிறது என்றால் உடனே என்னை பற்றி தாறுமாறாக பேசுகிறேன். அதனால் உனக்கு என்ன பலன் ஏற்பட போகுது? 2 நாளைக்கு நிற்கும், 3ஆவது நாள் போய்விடும். பிறகு நான் பேசுகின்ற உண்மைதான் நிற்கும். உண்மைதான் நிற்க முடியுமே தவிர சும்மா வெறும் பேச்சு வெட்டி பேச்செல்லாம் பேசிவிட்டு நீயும் பாழாகி விடுவாய். ஒரு மனித வாழ்வு அற்பமானதா? எவனோ ஒருவன் இந்த சீமான் ஒரு அவனுக்கு நானும் போய் எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த கொஞ்சம் பங்கு வந்தால் ஒழிய நீ இந்த வேலையை செய்ய மாட்டாய். நல்ல சமூகத்தை உருவாக்க நினைக்கின்றவனுக்கு கோபதாபங்கள் வேறு இடத்துல இருக்கும். தமிழ்நாடு மிகவும் கேவலமாக போய்விட்டது. மக்களிடம் அழிவு போக்கு காணப்படுகிறது. பெண்கள் வீதியில் நடமாடுகின்ற நிலைமை இல்லை. 4ஆவது வகுப்பு படிக்கின்ற பெண்ணை பள்ளி தாளாளர் கெடுக்க நினைக்கின்றான். இப்படி ஒரு பெர்வர்ஷன் என்று சொல்வார்கள், வக்கரித்த மனநிலை மக்களிடம் உண்டாகி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரு பெண்ணை அவள் காதலிக்க மறுத்தால் அவளை ரயிலுக்கு முன்னால் தள்ளுகிறான். ஒரு பெண்ணை பல்கலைக்கழகத்தில் போய் கற்பழிக்கின்றான். அப்புறம் இன்னொருவருக்கும் நீ போ என்று சொல்லுகின்றான். எல்லாவற்றிலும் எங்கு பார்த்தீர்கள் என்றாலும் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை. பெண்களை ஒரு இச்சை பொருளாக கருதுகின்ற போக்கும், அது நமக்கு உரியதல்லாததை நாம் அடைய நினைப்பதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்கின்ற அச்சமற்ற நிலைமையும் நாட்டிலே உருவாகி இருக்கிறது. சட்டங்கள் இங்கே ஒழுங்காக செயல்படுவதில்லை. கட்சிக்காரனுக்கு ஒரு சட்டம். நம்ம பழைய மனுநீதி தான். இந்த உதயநிதிக்கு இதெல்லாம் புரியாது. சனாதன தர்மம் என்று பேசினார். சனாதன தர்மம் என்றால் என்ன? அது வர்ணாசிரம தர்மம். சனாதன தர்மம் என்பது நல்ல ஒரு பொதுவான நல்ல கொள்கை தான். வர்ணாசிரம தர்மம் என்பது ஒரு ஜாதிக்கு ஒரு நீதி. பார்ப்பான் கொலை செய்தால் அவனுக்கு ஒரு தண்டனை, சின்ன தண்டனை. நாம் கொலை செய்தால் தூக்கு தண்டனை. இதுதான் மனு தர்மம். இதை பிராமணன் வெட்கமில்லாமல் ஏற்படுத்தி வைத்திருந்தான். ஆகவே பெரியார் இதை ஏற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இது திமுகவிலே இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். உன்னுடைய கட்சிக்காரன் கொடியை கட்டி கொண்டு போய் பெண்ணை விரட்டுவான் மகாமல்லபுரத்தில். அவளை வீடு வரையிலும் வந்து விரட்டுவான். ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை. என்ன, அவன் கட்சியில் உன்னுடைய கொடியை கட்டியிருப்பான். ஏன் கட்டியிருக்கிறாய் என்று கேட்டால் டோல்கேட்டில் தப்பிப்பதற்கு என்று சொல்கிறான். டோல்கேட்டில் எதற்காக உன்னுடைய கொடி கட்டிய கார்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும்? என்ன நியாயம்? பார்ப்பனனுக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதி என்று சொன்னது போல திமுக காரனுக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதி என்று இருக்குமானால் நீ நடத்துவது மனு தர்மம் தானே என்று சொல்லுகின்றேன் நான். அவன் பார்ப்பான் கொஞ்சம் பேராக இருந்து நடத்திய மனு தர்மத்தை நீ கூட பேராக இருந்து கொண்டு நடத்துகிறாய். பார்ப்பனர் அல்லாத ஆளுடைய புதிய மனு தர்மம் இது. கட்சிக்கு ஒரு நீதி, கட்சிக்காரன் அல்லாதவனுக்கு ஒரு நீதி. இதையெல்லாம் நம்முடைய கோர்ட்டுகள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன. எவனை தண்டித்ததாக உங்களுக்கு தெரிகிறது? எவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான்? எல்லாரும் 3 ஆண்டுகள் தண்டனை என்றால் பொன்முடி அங்கே நிறுத்தி வைத்து விட்டு வந்து அவருடைய வாழ்க்கையை பார்ப்பார். கொடி கட்டிய காலில் பார்ப்பார். போலீஸ்காரன் சல்யூட் அடிப்பான். குற்றவாளிக்கு போலீஸ் சல்யூட் அடிக்கின்ற காலம் எப்பொழுது வந்து விட்டதோ அப்பொழுது அந்த காலம் கேவலமான காலம், அநாகரிகமான காலம், ரோகிஷ் கவர்மெண்ட். அதனால்தான் இத்தகைய
அன்சிவிலைஸ்டு ஆட்டிடியூட்ஸ் இவையெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கின்றன. ஆகவே இந்த அரசு போக வேண்டும். இதற்கு எவன் சேர்ந்தாலும் நான் ஒத்துக்கொள்கிறேன். அதிமுகவும் விஜயும் சேரட்டும். எவனாவது உங்களுக்காக இந்த அறிவு இல்லை என்றால் எவனாவது வந்து சொல்லி தொலைக்கட்டும். என்ன ஒரு 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 நாளைக்கு ஒருவனுக்கு விருந்து வச்சு கேட்க வேண்டிய யோசனையை 300 கோடி 200 கோடி கொடுத்து கேட்கிறீர்கள். பிறகு இதெல்லாம் எங்கே போய் எடுப்பீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் விஜய்க்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், கோல் ஓரியன்டட் பாலிடிக்ஸில் ஈடுபடுங்கள். டு சர்வ் தி பீப்புள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே பரந்தூர் இல்லை என்று ஆக்குங்கள். ஆகா, எங்களுடைய நிலங்களை எல்லாம் காப்பாற்றி கொடுத்தவர் என்று பேர். டங்ஸ்டனை இல்லை என்று ஆக்கினோம், சேலத்தின் 8 வழிப்பாதையை இல்லை என்று ஆக்கினோம், பரந்தூரை இல்லை என்று ஆக்க முடியாதா? சும்மா ஒரு நாள் போய்விட்டு நானும் உங்களுக்கு வேண்டியவன் தான் என்று சொல்லி மார்க் போட்டு விட்டு, யூ மார்க் அன் அட்டண்டன்ஸ், அதில் என்ன பெரிய பயன் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். அப்புறம் இனிமேல் வேங்கவேலுக்கு போங்கள். இந்த திருமாவளவனை போல ஒரு அரசியல்வாதி, எப்படி இருந்த அரசியல்வாதி எப்படி நாரி போய்விட்டார் பாருங்கள். தலித் பாலிடிக்ஸை எடுத்து தன்னுடைய சமூகம் பாழ்பட்டு கிடக்கிறது என்று கொதித்தள வேண்டியவர் 2 ஆண்டுகள் வாயை மூடிக்கொண்டு இந்த பக்கம் திரும்பி கொண்டிருந்தார். வேங்கவேல் மலங்கலந்த குடிநீர் தொட்டி விவகாரத்தில். அதுக்கப்புறம் பைய ஒரு நாள், என்ன எங்களுடைய ஜாதிக்காரனையே நீங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள் என்ற பிறகும் பாயவில்லை. என்ன அது சரி, அப்படி என்றால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பைய திரும்புகிறார். அதுவரையிலும் 2 ஆண்டுகளாக நம்முடைய தமிழ்நாட்டு போலீஸ் விசாரிப்பதை போதும் என்று 2 ஆண்டுகள் காத்திருந்தார். 2 மாதம் இல்லை, 2 ஆண்டுகள். இல்லை, அவர் எல்லாத்துக்குமே கேளுங்க, அதெல்லாம் சொல்லுவதை சொல்லிக்கொண்டே இருந்தாரே தவிர பாய வேண்டிய களம் அது. என்னுடைய மக்களை என்ன இழிவுபடுத்துகிறாய்? அம்பேத்கர் காலத்தில் சட்டை போடாமல் போக வேண்டும் என்று சொன்னார்கள், தொடக்கூடாது என்று சொன்னார்கள், எங்களுடைய ஏரியிலே கேணியிலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். மலங்கலக்கிற அளவுக்கு போகவில்லை. அம்பேத்கர் காலத்தை விட மோசமாக ஆகியிருக்கிறது. அம்பேத்கர் இவ்வளவு பெரிய தொண்டு செய்து தலித் மக்களிடம், தாழ்த்தப்பட்ட மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய பிறகு இவ்வளவு அலங்கோலமாக பெண் ரவுக்கை போடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய சாமி ஐயா போன்றவர்கள் அங்கே கன்னியாகுமரியில் வைகுண்டர் போன்றவர்கள் போராடியதெல்லாம் விட ரொம்ப மோசமானது இந்த குடிநீரில் மலம் கலப்பது. சரி, தன் சொந்த ஜாதிக்காரனே கலந்தான் என்றவுடன் இவர் நெளித்தார். இன்னும் இது எங்கள் ஆளுகள் மீது வழக்கு போடுகிறேன், நாங்களே எங்களுக்கு இப்படி செய்து கொள்வோமா என்று கேட்டார். அப்புறம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார். அதிலும் பாருங்கள், அவருக்கு அவ்வளவு தயக்கம். இதை நீங்களே கேட்டுவிடுங்கள், இன்னொருவன் கேட்டது போல் இருக்க வேண்டாம், ஸ்டாலினே சிபிஐ என்கொயரி கேட்டுவிட்டால் உங்கள் மீது இது திணிக்கப்பட்டதாக இருக்காது என்று சொன்னார். என்ன இவ்வளவு தயக்கம்? என்ன நமக்கு நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவனை விட என்ன இந்த எம்பி பதவி முக்கியம், எம்எல்ஏ பதவி முக்கியம்? கொதிக்க வேண்டாமா? என்னையா எங்கள் ஜாதிக்காரனையே கூப்பிட்டு அவனுடைய ஜாதிக்கு, எங்கள் சொந்த ஜாதிக்கு நாங்களே கேடு செய்வோம் என்று சொல்லுகிறாய். என்ன அரசியல் இது? அப்படியே முடிஞ்சிட்டு முடியாது. சிபிஐ விசாரணை கேட்டார். சிபிஐ விசாரணை கேட்டுவிட்டு இப்பொழுது ஒரு குழுவினுடைய விசாரணை, நீதிபதிகளுடைய குழுவினுடைய விசாரணை வேண்டும் என்று இப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். சிபிஐ விசாரணை போட்டு ஒரு 10 நாளில் உண்மையை கொண்டு வந்து விடுவான். போடு. ஏனென்றால் ஸ்டாலினுக்கு கட்டுப்படாதவன் அவன். இப்பொழுது இனிமேல் ஒரு நபர் கமிஷன் போடுங்கள், அப்புறம் 5 நபர் கமிஷன் போடுவோம். இப்படியே போய்கொண்டே இருப்போம். தேர்தல் வந்து விடும், வாக்கு வாங்குவோம், மறுபடியும் 4-5 எம்எல்ஏக்கள் வந்து விடுவோம். இது கூட்டத்துக்கு போடுகின்ற வாக்கு தான். கூட்டணியில் இருந்தாலும் மக்களுக்காக நான் குரல் கொடுக்க சிறுத்தைகள் சொல்லுது. குரல் என்ன இந்த ஒரு பேச்சா? அந்த குரல் கொடுத்தால் அந்த காரியம் நடக்க வேண்டுமா இல்லையா? அந்த தீங்கு நிற்க வேண்டுமா இல்லையா? நீங்கள் கொடுக்கின்ற குரலில் அந்த தீங்கு நிற்காதென்றால் என்ன? கோயிலுக்கு போகின்ற நிலைமை இல்லை. காந்தி கோயிலுக்கு போக வைத்தார்ல தாழ்த்தப்பட்ட மக்களை. அது மாதிரி செயலில் வந்து முடிய வேண்டுமா? குரல், நான் காலையில் எழுந்து என்னுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நான் இந்த அறிக்கையை கொடுக்குறேன், சரி, நாளை வேறொரு அறிக்கையை கொடுக்குறேன், நாளானிக்கு சிபிஐ விசாரணை கேட்குறேன், அதற்கு பிறகு ஒரு நபர் மத்தியஸ்தம் கேட்கிறேன். இப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன பயன் இருக்கிறது? உங்களுடைய மக்களுக்கு தீர்வு கிடைத்ததா? போன தேர்தலில் அவர்கள் வாக்களிப்பதில்லை என்று முடிவெடுத்ததற்கு காரணம் நம்முடைய அரசியல் கட்சிகள் நம்மை காப்பாற்றாது என்று வேங்கவேல் முடிவெடுத்து தான் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை. நீ பாராளுமன்றத்தில் ஒரு அணியிலே இருக்கிறாய், ஆனால் அவர்கள் வாக்களிக்க மறுத்து விட்டார்கள். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நிகழ்கால அரசியல்வாதிகளிடம் இருக்கின்ற ஒரு உறுதியற்ற தன்மையும், we are here to serve the people என்கின்ற எண்ணமின்மையும் இதற்கு மிகப்பெரிய காரணம்.
அதனால தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வருகிறான், கூட்டணி வருகிறது. இப்படியே போய் நாம் கொஞ்சம் காலம் இந்த அதிகாரத்தில் இருந்துவிட்டு போவோம். உங்களை போல் எம்பியாக இருந்தவனுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? பல பேரை உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அதெல்லாம் ஒன்று, எல்லாம் கடல் மணலிலும் கூடுதலானவர்கள். அவர்களெல்லாம் மறக்கப்பட்டு விடுவார்கள். நாம் இருக்கின்ற காலத்தில் இந்த பதவி சுகத்தை அடைந்தோம் என்பது மட்டுமே போதுமானதாக இருந்தால் அதற்கு கெட்டிக்காரத்தனமாக என்ன வகையான செயல்களையும் செய்யுங்கள். காலங்கடந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், புலாபாய் என்று மராத்தியாவிலே ஒருத்தர் போராடினார், அயோத்திதாசர் என்று ஒருவர் நிற்கிறதா இல்லையா? பெயர்களெல்லாம் அவர்களெல்லாம் எம்பிக்களாக வருது. ஆனால் அவர்கள் காலங்கடந்து நிற்கிறதா இல்லையா? பெரியார் எந்த எம்பியாக இருந்தார், நிற்கிறாரா இல்லையா? இதெல்லாம் இப்படித்தான் இவர்களுக்கு, இவர்களுடைய அரசியல் என்பது அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு உன்னால் பெற முடியும் என்றால் ஒரு குடும்பத்து வாக்கையே பெற முடியும். இதெல்லாம் பெரிய கெட்டிக்காரத்தனம் இல்லை. கெட்டிக்காரத்தனமாக வாங்குவதற்கு எதுவும் நினைக்காதீர்கள். அவர்களை ஏமாற்றி, அதாவது இது இந்த உத்தி முதலில் போக வேண்டும். வைஜெயந்திமாலாவின் அழகு சாதன சோப் லக்ஸ் என்கின்ற பாணி கைவிடப்பட வேண்டும். அரசியலில் அதில் இருக்கட்டும், என்ன இதில் கைவிடப்பட வேண்டும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.